சான்றோர்களுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணின் ஆதி குடிகளுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் சங்கப்புலவன் கணியன் பூங்குன்றனார். அதன் உண்மையான ஆழத்தை, பிரம்மாண்டத்தை நான் இந்த அலாஸ்கா மற்றும் யூகான் பனி நிலங்களில் பயணிக்கும்போதுதான் முழுமையாக உணர்ந்தேன். இது வெறும் நிலப்பரப்புக்கான பயணம் அல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டு கால மனித இடப்பெயர்ச்சியின் வேர்களை தேடி ஓடிய ஒரு ஆன்மீக தேடல். நம் தமிழ் மரபில் கடல்கோள் என்றொரு வார்த்தை உண்டு. குமரிக்கண்டம் என்று நாம் போற்றும் தென்புல நிலப்பரப்பு பெரும் கடல்கோள்களால் உடைந்து சிதறிய போது நம் முன்னோர்கள் தங்களின் அறிவோடும் ஆன்மீகத்தோடும் நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள். புவியியல் ஆய்வுகள் இன்று பிரிஞ்சியா என்றொரு பனி பாலத்தை பற்றி பேசுகின்றன. பனிக்காலத்தில் சைபீரியாவையும் அலாஸ்காவையும் இணைத்த அந்த பாதை வழியாக பல யுகங்களாக மனிதர்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவின் ஊடாகவும் ஆசியாவின் வட எல்லைகளின் வழியாகவும் நகர்ந்து அலாஸ்காவின் உறை பனி நிலத்திலும் யூகான் நதிக்கரையிலும் வந்து குடியேறிய இந்த ஆதி குடிகளின் முகங்களை பார்க்கிறேன். இவர்களின் கண்களில் எனக்கு தெரிவது நம் தமிழ் எச்சங்கள். அறிவியல் மரபு இன்று மரபணு DNA ஆய்வுகளை பேசுகிறது. ஆனால் அந்த மரபணுக்களையும் தாண்டி பண்பாட்டு மரபணு ஒன்று அங்கே தொப்புள் கொடி உறவை உறக்கச் சொல்கிறது. இன்று இத்தனை நவீன மேற்கத்திய நாகரிகமும் மதங்களும் இந்த நிலத்தில் புகுத்தப்பட்ட பின்பும் இந்த யூகான் பூர்வகுடி மக்களின் இதய துடிப்பாக இருப்பது எது தெரியுமா? இயற்கை வழிபாடு. காகமும் கழுகும். இவர்களின் அதலாலா தொன்ம கதைகளில் காகம் உலகிற்கு ஒளியை கொண்டு வந்ததாக, தேவதையாக, கடவுளாக போற்றப்படுகிறது. நம் தமிழகத்தில் காகத்தை முன்னோர்களின் வடிவமாகவே பார்க்கும் அதே எச்சம் இங்கும் தொடர்கிறது. ராவண மரபு மற்றும் ஆன்மீகம். இங்குள்ள தொல்குடிகளின் கதைகளில், இயற்கை வழிபாட்டு முறைகளில் நம் பழந்தமிழ் வழிபாட்டு எச்சங்களை, ராவண மரபின் கூறுகளை நம்மால் இனம் காண முடிகிறது. யாகமும் அக்னியும். இவர்கள் எத்தனையோ வழிபாடுகளை கடந்தாலும் இவர்களின் மிக முக்கிய வழிபாட்டு முறை என்பது அக்னி வளர்ப்பது. தீயை வளர்த்து அதில் ஹோமங்கள், பூஜைகள் செய்து இயற்கை சீற்றங்களிலிருந்து தங்களை காக்க பலியிடும் சடங்குகள் நம் கிராமத்து வழிபாட்டு முறைகளோடு அச்சு அசலாக பொருந்தி போகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பூர்வ குடிமக்கள் இயற்கையை நேசிக்கும் விதம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற நம் வள்ளலாரின் தாயுமானவரின் தத்துவத்தை நினைவூட்டுகிறது. ஒரு மரத்தை வெட்டினாலும், ஒரு விலங்கை வேட்டையாடினாலும், என் பசிக்காக உன்னை எடுக்கிறேன் என்ற அந்த உயிரிடம் மன்னிப்பு கேட்கும் இவர்களின் பண்பாடு உலகிற்கே வழிகாட்டக்கூடியது. ஆசியாவின் எல்லையில் உடைந்த ஒரு பெருநிலத்தின் எச்சங்கள் பனிப்பாதையை கடந்து இன்று அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் எல்லைகளின் முனைகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் வெறும் கதையாக கடந்துவிட முடியாது. காலம் நம்மை பிரித்திருக்கலாம்,
மொழிகள் திசை மாறி இருக்கலாம், ஆனால் இயற்கையை தாயாக மதிக்கும் குணமும், தீயை வணங்கும் மரபும், தொல்குடிகளின் இரத்தமும் நம்மை ஒன்றிணைக்கிறது. திசைகள் மாறினாலும் தொல் மனிதனின் வேர் ஒன்றுதான் என்பதை இந்த பனி நில பயணம் எனக்கு உணர்த்து இருக்கிறது. திசை மாறிய மொழியும் திசை மாறாத அக்னியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.